வணக்கம். இன்னைக்கு வந்து இந்த ராசிபலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாரோட ஜாதகத்துல ஒரு பர்த் டைமு பர்த் இயர் சரியா இருக்காது. நிறைய பேருக்கு டைம் கொஞ்சம் தப்பா இருக்கும். அந்த டைம்ல நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்காக கை ரேகை வச்சுதான் பார்க்கணும். நம்ம கையிலே கூட ராசிகள் இருக்கு, 12 ராசிகள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, நவாம்சத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, கை ரேகையில சுக்கிர ரேகை அந்த டைம் பீரியட்ல சேருதா, அது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணது ஆகணும். ஸோ ரெண்டு கம்பைன் பண்ணும்போது இந்த இவெண்ட் எப்போ நடக்கும்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அது விட்டுட்டு நாம நிறைய பேர் என்னென்னமோ சொல்றாங்க. ஆனா நமக்கு வேண்டியது என்ன? நம்ம திருமணம் எப்போ நடக்கும், பரிகாரமோ அதெல்லாம் விடுங்க, செகண்டரி. ஆனா அந்த இவெண்ட் எப்போ நடக்கும் அது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக கை ரேகை, ஜாதகம், நவாம்ச குண்டலி இது எல்லாமே பார்க்கணும். யூஸ்வலா நான் பிரஷ்ன சாஸ்திரமும் பார்க்குறேன். அந்த பிரஷ்ன சாஸ்திரம் பார்க்கும்போது அங்கே ஒரு கம்பைன் ஆயிடுச்சுன்னா, ஒரே ரிசல்ட் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த ஈவெண்ட் இந்த டைம்ல நடக்கணும்னு நான் சொல்லலாம். ஸோ அதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்க ஜாதகம் பார்த்து உங்க கைரேகையை பார்த்து நான் உங்க கேள்விக்கு ஒரு கரெக்டான ப்ரொடக்ஷன் நான் கொடுக்குறேன். கர்காடக ராசி 2026 இந்த ஜூலை மாதத்துல இந்த கர்காடக ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நாம பார்க்கலாம். ஸோ ராசியில இருக்கிற உச்சமான குரு, புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், இந்த 3 கிரகங்களுமே சுப கிரகங்கள்னுட்டு நாம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சப்தம பாவத்துல கூட சந்திரன் இருக்கிற 2-3 டேஸ் இன்னுமே. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் திருமண யோகம் 100% இருக்கு. உங்க திருமண வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை நீங்க பிரிஞ்சு இருந்தா கண்டிப்பா அது காம்ப்ரமைஸ் ஆகும். அது கோர்ட்ல இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி காம்ப்ரமைஸ் ஆகும். நிறைய பேருக்கு காம்ப்ரமைசிங் பாசிபிலிட்டிஸ் இந்த திருமண வாழ்க்கையில இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த நேசிச்சவர், காதலிச்சவர் பிரிஞ்சிருப்பாங்க, செப்பரேட் ஆயிருப்பாங்க, பிரேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. அது கூட காம்ப்ரமைஸ் ஆகலாம். எத்தனோ நாளிலிருந்து அவர் என்கிட்ட பேசவே இல்லை சார், நிறைய நாள் ஆயிடுச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனையில் நீங்க இருந்தா இப்போ சால்வ் ஆகும். அந்த டைப் வந்துருச்சு. இந்த குருகிரகம் சப்தம பாவத்தை பார்க்கும்போது யூஸ்வலா சோஷியல் மீடியால ஏதாவது ஒரு இதுக்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க இப்போ வீடியோ பண்ணிட்டு இருப்பீங்க, அங்கே அவருக்கு சக்சஸ் அதிகமாக இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல நிறைய சக்சஸ் இருக்கும். அது இல்லாம பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது சால்வ் ஆயிடும். இது நவம பாவத்தை பார்க்கும், பஞ்சம பாவத்தை பார்க்கும். இந்த குருகிரகம் உச்சமான குருகிரகம் இவருக்கு சந்தான யோகம். நிறைய பேருக்கு குழந்தை இருக்காது, அவருக்கு ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பாங்க. அவர் எல்லாருக்குமே ஒரு சுபமான ஒரு தகவல் வரும். ரொம்ப நல்ல யோகம் இருக்கு. ஆனா அதுக்கு சில ரெமிடிஸ்கள் கூட பண்ணிக்கணும். சில டைம்ல நெகட்டிவ் எனர்ஜி மூலமா கூட இந்த ப்ரொஜெனி, இந்த சந்தான யோகம் டிலே ஆயிடும். அதுக்கு என்ன ரெமிடிஸ் பண்ணிக்கணும், நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து நான் சொல்றேன். பஞ்சம பாவத்தை குரு கிரகம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட ரொம்ப நல்லது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்ல ஸ்கோர் வரலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. நவம்பபாவம் கூட பார்க்கும்போது தார்மீகமான காரியங்கள், எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற யோகம் அதிகமாக இருக்கு. உங்க தந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. 2வது வீட்டில் இருக்க கேதுனால குடும்ப பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, மிகப்பெரிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல. ஜாகிரதையா இருங்க. உங்க பேச்சு மேல நீங்க கண்ட்ரோல் வைக்கணும். கேது 2வது வீட்டுக்கு இருக்கும்போது இந்த பேச்சு மேல கண்ட்ரோல் இருக்காது. அன்னெசரி எதுவோ பேசி இந்த பிரச்சனையா மாறிடும் அது. ஸோ அதுக்கப்புறம் கரியர்ல நம்ம பார்த்தா கரியர்ல ரொம்ப சக்சஸ் இருக்கு. ஜாப் கிடைக்கிற சான்சஸ், புது ஜாப் கிடைக்கிற சான்சஸ். ஆனா ஜாப்ல இடம் சேஞ்ச் ஆகல, பொசிஷன் சேஞ்ச் ஆகல, அதிகமான சேஞ்சஸ் இருக்கு. கடன் பிரச்சனை ஏறிடும், ஜாகிரதை இருங்க. இந்த புது கடன் வாங்காதீங்க. அது போயிட்டே இருக்கும். ஆனா அது கண்ட்ரோல் வச்சுடுங்க. இது வாங்கக்கூடாதுன்னுட்டு ஒரு கண்ட்ரோல் வச்சுடுங்க நீங்க, கோடை போட்டு. அது மாதிரி இவ்வளவு விஷயங்கள் இந்த ராசியில பிறந்தவருக்கு. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாகவே இருக்கு. ப்ராப்பர்ட்டி சேல் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தா ஒருவேளை அவருக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு, நல்ல லாபம் கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவருக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஏதாவது உடம்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்போ சால்வ் ஆகும். இத்தனை நாள் இந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டு இருக்கேன் சார், நீங்க ப்ரோக்ரஸ் எவரையும் கேட்பாங்க. அவருக்கு அந்த யோகம் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் கடகராசியில பிறந்தவருக்கு.